Hello students, 12th Mathematics, Chapter 7, Exercise 7.7 பார்க்க போகிறோம். Applications of second derivative test. 7.6ல நம்ம வந்து first derivative test யூஸ் பண்ணோம். அங்கே absolute maximum, absolute minimum, then first derivative யூஸ் பண்ணி local maximum, local minimum பார்த்தோம். இப்போ second derivative test யூஸ் பண்ண போகிறோம். f double dash இங்கே இன்க்ளூட் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதில் local maximum, minimum, concavity செக் பண்ண போகிறோம். 7.54 f of x is equal to x log x plus 3x. f of x is defined and differentiable on 0, infinity because log வந்தாலே அதோட டொமைன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். f dash of x uv அப்ளை பண்ணுங்கள். x into log x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1 by x, log x வச்சுட்டு x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1, 3x become 3. ஸோ 3 plus 1 4 plus log x நம்மளுக்கு கிடைக்குது. f dash of x equal to 0, 4 plus log x equal to 0, then log x equal to minus 4. Taking anti-log on both sides, x equal to e power minus 4. So 0 to infinity நடுவில் e power minus 4 இருக்குது. I have taken e power minus 5 as the left hand side value and right hand side e power minus 3. So intervals, sign of f dash of x, monotonicity. So 0, e power minus 4 I have taken e power minus 5. So question let me substitute பண்ண f dash of x not the question. f dash of x 4 plus log e power minus 5 power rule apply பண்ணுறோம். இந்த minus 5 முன்னாடி வந்துடும். log e value 1, 4 minus 5, answer negative, strictly decreasing. Next log e power minus 3, minus 3 log e value 1, so 4 minus 3 plus. அப்போது e power minus 4 வழியாக இந்த எக்கோ பாசஸ் ஆகும்போது there is a sign changes, positive, negative to positive. Negative to positive means local minimum. ஸோ அந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். இது வந்து லாஸ்ட் எக்ஸசைஸோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம், அதாவது 7.6ஓட லாஸ்ட் டைப் இது இந்த எக்ஸாம்பிள். ஸோ லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 4. ஸோ எஃப் ஆஃப் இ பவர் மைனஸ் 4 கண்டுபிடிச்சிங்கன்னா அது லோக்கல் மினிமம் வேல்யூ வந்துடும். இ பவர் மைனஸ் 4 லாக் ஆஃப் இ பவர் மைனஸ் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இ பவர் மைனஸ் 4. இ பவர் மைனஸ் 4 நம்ம காமனாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏன் மைனஸ் 4 வந்ததுன்னா இந்த 4 இங்கே வந்துடும். லாக் இ வேல்யூ 1. ஸோ இங்கே அப்படியே இதை வச்சுக்கலாம். ஸோ minus 4 e power minus 4 plus 3 e power minus 4, answer minus 1 e power minus 4. minus 1 divided by e power minus 4 become plus 4 மாறிடும். இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வர போகிறோம். ஸோ இங்கே வந்து கான்கேவிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் f of x is equal to x minus 4 ஹோல் கியூப்னு இருக்குது. ஸோ டெஸ்ட்டை கான்கேவிட்டின்னு கொடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கலாம். நம்ம இதுக்கு நிறைய டேஞ்சன்ட் நம்ம வரையலாம். ஸோ டேஞ்சன்ட் இங்கெல்லாம் நிறைய டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டே போகலாம் அப்படி. ஸோ இது வந்து கான்கேவ் அப், இது வந்து கான்வெக்ஸ் டவுன் சொல்லுவாங்க. இது கான்கேவ் அப், இது கான்வெக்ஸ் டவுன். ஸோ தமிழில் சொல்லணும்னா குவிவு மேல் நோக்கி, குழிவு கீழ் நோக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ குவிச்சிருக்காங்க. ஸோ குவிவு மேல் நோக்கி, குழிவு பள்ளமாக இருக்குது அப்படின்னா குழிவு கீழ் நோக்கி. ஸோ இல்லைனா ரெண்டு விதமாக சொல்லலாம். கான்கேவ் அப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இதை கான்வெக்ஸ் டவுன்னு சொல்லலாம். இதை கான்வெக்ஸ் டவுன் இல்லைனா கான்கேவ் அப்புன்னு சொல்லலாம். ஸோ கான்கேவ் அப் இல்லைனா அதை வந்து கான்வெக்ஸில் டவுன் சொல்லலாம். கான்வெக்ஸில் டவுன் அப்புன்னு சொன்னால் கான்கேவில் அப் மாற்றிக்கலாம். டவுன்னா அப்புன்னா டவுன்னு மாற்றிக்கலாம் கான்வெக்ஸில். ஸோ நம்ம வந்து ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். கான்கேவ் அப்வர்ட் பாசிட்டிவ் வந்ததுன்னா கான்கேவ் அப்வர்ட் ஆர் கான்வெக்ஸ் டவுன்வர்ட். நெகட்டிவ் வந்ததுன்னா கான்வெக்ஸ் அப்வர்ட் ஆர் கான்கேவ் டவுன்வர்ட். இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாசிட்டிவ் வந்தால் கான்கேவ் அப்வர்ட், நெகட்டிவ் வந்ததுன்னா கான்கேவ் டவுன்வேர்டு, இப்படி படிச்சுக்கலாம். ஸோ கான்வெக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக டெஸ்ட் த கான்கேவிட்டின்னு தான் கொடுப்பாங்க. யூஸ் கான்கேவ் அப் ஆர் கான்கேவ் டவுன். ஸோ 7.7 ஃபஸ்ட்டு சம் f of x is equal to x into x minus 4 whole cube. டிஃப்ரென்ஷியேட் அப்ளை uv மெத்தட். x into 3 முன்னாடி வந்துடும். x power x minus 4 whole power 3 minus 1 2, x minus 4 whole cube, x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1. Taking x minus 4 whole square common, then we have here 3x is there. There x minus 4 whole power 1 is there. Totally 4x minus 4. Taking 4 outside, then we have x minus 4 whole square into x minus 1. Differentiate again. Then we will get f double dash of x 4 into x minus 4 whole square வச்சுட்டு x minus 1 differentiation பண்ணால் 1.
எக்ஸ் மைனஸ் ஒன்னை வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2 × x மைனஸ் ஃபோர் பவர் 1 × 1 வந்துடும். இதுலேருந்து நான் எதை காமனாக எடுக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்லேருந்து ஒரு பவர் 1 காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஃபோர் பவர் 1, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 × 2 இருக்கும். அதை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 2x மைனஸ் 2 இருக்கும். ஆட் பண்ணும்போது 3x மைனஸ் 6. ஸோ இதுலேருந்து 3 காமனாக எடுத்துட்டேன்னா 4 இருக்குது, இதில் ஒரு 3 12 வந்துடும். எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 இது 0 கிடையாது. அப்போ 4 2. ஸோ 2 4 ரெண்டு இன்டர்வல் வருது. ஓவரால் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 2 4 அண்ட் இன்ஃபினிட்டி இன்டர்வல்ஸை பிரிச்சிடும். சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷில் இங்கே செக் பண்ணணும். எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடணும், எஃப் டபுள் டேஷ்லேயே செக் பண்ணணும். கான்கேவிட்டியில் அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0 போட்டு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க, அதுலேயே திரும்பி செக் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 0 போட்டேன்னா 0 மைனஸ் 4 மைனஸ் 0 மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கான்கேவ் அப் ஆர் கான்வெக்ஸ் டவுன். நம்ம ஒன்று தான் எழுத போகிறோம், கான்கேவ் அப்வர்டு. 2,4ல் 3 எடுக்கிறோம். 3 மைனஸ் 4 மைனஸ் 1 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கான்கேவ் டவுன்வர்டு ஆர் கான்வெக்ஸ் அப்வர்டு. 4, இன்ஃபினிட்டியில் 5 5 மைனஸ் 4 ப்ளஸ்ஸு 5 மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் கான்கேவ் அப் ஆர் கான்வெக்ஸ் டவுன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் சைன் வென் எக்ஸ் பாசிங் த்ரூ 2 and 4. ஸோ 2லேயும் சைன் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, 4லேயும் சைன் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. அதாவது இந்த கர்வ் இப்படி வரும்போது ஸோ இந்த கர்வோட வளைவு மாறுது. ஸோ இந்த இடம் தான், இந்த வளைவு மாறுற இந்த இடம் தான் வந்து வளைவு மாற்ற புள்ளி 2,4ன்னு சொல்லலாம். ஸோ இது 2 இது 4 சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறி இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 and எக்ஸ் ஈக்குவல் டு 4. அதை எடுத்து போய்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அங்கே வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட்டுன்னு பார்த்தோம், இங்கே வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் பார்க்க போகிறோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 16 கிடச்சிது அண்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 0ன்னு கிடைக்குது. தீஸ் ஆர் த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம், sin x plus cos x 0 less than x less than 2pi. Differentiation of sin x is cos x, differentiation of cos x is minus sin x. Again doing the same, again differentiate the first one. Cos x become minus sin x become minus cos x. Taking minus outside, sin x plus cos x. If double dash of x equal to 0, sin x plus cos x equal to 0. Sin x equal to minus cos x. Sin x by cos x equal to minus 1. Tan x equal to minus 1. Tan x எப்போ வந்து மைனஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ப்ளஸ்லேயும் 180 மைனஸ்லேயும் 180 மைனஸில் ஆன்சர் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் அதுக்கப்புறமா ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் அது வந்து மைனஸ் ஆகும். ஸோ அப்போது எங்கெங்கெல்லாம் மைனஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 3π/4 7π/4 அந்த ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டேன் எப்போ -1 பார்த்தீங்கன்னா 3π/4, 3π/4னா 135, 7π/4னா 225ன்னு வரும். 225 7 × 45 7 315 நாட் 225, 7 × 45 டிகிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 315. அப்போ அது வந்து எங்கே போய்ட்டோன்னா அது ஃபோர்த்து குவாட்ரண்ட் போய்டும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் டேன் மைனஸ். அப்போ 180 மைனஸ் வச்சு எழுதும் போதும் அண்டு 360 ப்ளஸ் வச்சு எழுதும் போதும் அதோட ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு மைனஸில் வரும். அதுதான் நம்ம ரெண்டு இடத்துல மைனஸ் ஆகுது. 3π/4 வேல்யூவும் அண்டு 315 வேல்யூவும், அதாவது 7π/5 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 0 to 2πக்குள்ளே தான் இருக்குது. தீஸ் ஆர் த வேல்யூஸ் நம்ம இன்டர்வல்ஸை யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோம். 0, 3π/4, 3π/4, 7π/4, 7π/4, 2π. 0, 3π/4ல் 90 எடுக்கிறோம். ஸோ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல எஃப் டபுள் டேஷில் sin 90 1, cos 90 0, ஆன்சர் 1. எஃப் டபுள் டேஷில் செக் பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ -1 நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு 3π/4 180 எடுக்கிறோம். sin 180 வந்து 0, cos 180 வந்து -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும், அதனால் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்தால் கான்கேவ் டவுன்வேர்டு, பாசிட்டிவ் வந்தால் கான்கேவ் அப்வேர்டு. அப்புறம் 7π to 2π, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்து 360க்கும் 315க்கும் நம்ம 315 ஒரு வேல்யூ எடுக்கிறோம். அந்த வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் வந்தால் கான்கேவ் டவுன்வேர்டு. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் சைன் வென் எக்ஸ் பாசிங் த்ரூ 3π/4 and 7π/4. ஸோ ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. அது எதுவுமே கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களோட ஆன்சர் வரும். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் ஆர் 3π/4, 0, 7π/4, 0. ஸோ 3π/4னா sin 135, அதோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். sin 7π/4னா sin 315, அதோட வேல்யூ -1/2. ஸோ இந்த வேல்யூ எங்கே எப்படி வருதுன்றதை நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் f of x is equal to 1 by 2 e power x minus e power minus x. f dash of x 1 by 2 e power x e power x e power minus x become minus e power minus x, that is become plus e power minus x. f double dash of x 1 by 2 e power x, differentiation of e power minus x is minus e power minus x. So f double dash of x equal to 0, e power x minus e power minus x equal to 0, e power x 1 by e power x equal to 0, e power x and e power x cross multiply பண்ணிங்கன்னா e power 2x வரும், e power 2x minus 1 divided by e power x. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, இது 0 பண்ணிடலாம். இப்போ e power 2x minus 1 equal to 0, e power 2x equal to 1 வந்துடும். இதை e power 0ன்னு எழுதிக்கலாம். 1 வந்து e power 0ன்னு எழுதுகிறோம். அப்போ பேஸ் ஈக்குவல் பவர்ஸ் ஈக்குவல் 2x equal to 0, then x equal to 0. பிகாஸ் ஈயோட வேல்யூ 2 to 3ல தான் இருக்குது. 0க்கு லெஃப்ட் சைடு -1 எடுத்துக்கலாம் பாயிண்ட், ரைட் சைடு +1, -infinity to +infinity, -infinity, 0, 0, infinity. ஸோ இன்டர்வல்ஸை பிரிச்சுக்கிறோம். சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கான்கேவிட்டி, நாட் மோனோட்டோனிசிட்டி, கான்கேவிட்டி. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் டபுள் டேஷில் -1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். e power -1, e power minus of -1. ஸோ பாசிட்டிவ் தான் வரும் எப்படியா இருந்தாலும். ஸோ ஏன்னா அதை 1 by e எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஒனில் வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, எப்படின்னு நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. e power -1 minus e power of -1 minus +1 ஆகிடும். ஸோ இது வந்து 1 by e வந்துடும், இது வந்து e வந்துடும். இது எல்சிஎம் எடுக்கும்போது 1 minus e squared by e வரும். நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ரொம்ப சின்ன நம்பர் ஆகிடும். மைனஸ் டினாமினேட்டர் ப்ளஸ், நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் ப்ளஸ்னால் ஆன்சர் நெகட்டிவ். நெகட்டிவ்னா கான்கேவ் டவுன்வர்ட்ஸ். அடுத்து 1 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா e power 1 plus 1, இது e power -1 ஆகிடும். இப்போ e மைனஸ் இது வந்து 1 by e, இந்த வாட்டி இந்த வேல்யூ வந்து அதிகமாகிடும், இந்த வேல்யூ கம்மியாகிடும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரும், கான்கேவ் டவுன்வர்ட்ஸ். ஸோ f double dash of x changes the sign when x passing through 0. அப்போ there is inflection point. Substitute x equal to 0 in the question. 1 by 2 e power 0, e power minus 0 is also e power 0. 1 minus 1 0, f of 0 is inflection point வந்து 0, 0. Then 7.57, f of x is equal to x minus 1 whole cube into x minus 5. f dash of x, x minus 1 whole cube into x minus 5 differentiation பண்ணால் 1 ஆகிடும். uv அப்ளை பண்ணுறோம். x minus 1 whole cube, x minus 5 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த x minus 1 whole cube differentiation பண்ணுறோம். 3 முன்னாடி வரும், டிகிரியில் 1 வரும், குறைஞ்சிரும். எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த x minus 1 whole cube, x minus 1 whole squareலேருந்து x minus 1 whole square காமனாக தரும். இங்கே x minus 1 இருக்கும், இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x minus 15 கிடைக்கும். 3x plus x, 4x, minus 1, minus 15, minus 16. Taking 4 outside, then we have x minus 1 whole square into x minus 4. இப்போ differentiation பண்ண போகிறோம். applying uv, x minus 1 into 1, x minus 4 into 2x minus 1. So taking x minus 1 outside, we have here x minus 1, 2x minus 8. That is become 3x minus 9. Taking 3 outside, 4 into 3, 12, x minus 1, x minus 3. Point வந்து 1, 3 வரும். f double dash equal to 0 போட்டிங்கன்னா 1, 3. minus infinity to 1, 1 to 3, 3 to infinity. இப்போ இன்டர்வல்ஸை பிரிச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் மைனஸ், ஆன்சர் ப்ளஸ், கான்கேவ் அப்வர்டு. 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மைனஸ், ஆன்சர் மைனஸ், கான்கேவ் டவுன்வர்டு. 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ப்ளஸ்ஸு ப்ளஸ், ஆன்சர் அப்வர்டு, கான்கேவ் அப்வர்டு. ஸோ ரெண்டு இடத்துல சைன் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ 1ல் +2 மைனஸ் அண்ட் 3ல் -2 ப்ளஸ். அப்போது ரெண்டு இடத்துலையும் சைன் சேஞ்ச் ஏற்படுது, அது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ சப்ஸ்டியூட் தட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of 1 0 கிடைக்குது, f of 3 வந்து -16 கிடைக்குது. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் 1, 0 and 3, -16. (7.58) y is equal to f of x, that is y கொடுத்துருக்காங்க, நம்ம f of x எடுத்துக்கிட்டோம். 3 plus sin x, differentiation cos x, again differentiation minus sin x, f double dash of x equal to 0, then we have minus ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு sin x equal to 0ன்னு போட்டுக்கோங்க. sin எல்லா பாயிண்ட்லேயும் 0, n pi
அதான் x = n பைன்னு எழுதிக்கலாம், n belong to z. கன்சிடர் அந்த இன்டர்வல் நம்மளாம் இங்கேயே அந்த டேபிளர் போடாமல் எப்படியே செக் பண்ணுறோம். n/0 நடுவில் பையன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், நம்மளாம் பிரிச்சுக்கிறோம். இன்டர்வல் f'(x) sin பை வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ f'(x) மைனஸ் sin பை மைனஸ் நெகட்டிவ்னு வந்துடும் f'(x). இந்த இடத்துல செக் பண்ணலாம். நம்ம 0, பைலேருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கோம், 0 to பை. நம்ம வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா 0 to 180 நம்ம வந்து sin 60 டிகிரி எடுக்கலாம். sin 60 டிகிரி வந்து √3/2 நெகட்டிவ் இருக்கிறதால மைனஸ் கான்கேவ் டவுன்வர்ட். அடுத்து π, 2π. π, 2πயில் நம்ம எடுத்துங்கன்னா 180க்கு அப்புறம் நம்ம என்ன எடுக்கலாம், 270 எடுக்கலாம், இல்லை 330 எடுக்கலாம். sin 330 இல்லை sin 270 எடுக்கலாம். sin 270 வந்து 180 + 90 தட் இஸ் மைனஸ் sin θ. தேர்ட் குவாட்ரண்ட்டில் sin மைனஸு ஆல்ரெடி வெளில ஒரு மைனஸ் இருக்குதா ப்ளஸ் ஆகிடும், கான்கேவ் அப்வர்டு. ஸோ நம்மளாம் இன்டர்வல்ஸை பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ஸோ இது வந்து இது வந்து 0, π, 2π எல்லாத்துலேயுமே 0. அதனால் இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணுறோம், இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்து நம்மளாம் செக் பண்ணுறோம். ஸோ 0 to π ஆன்சர் கான்கேவ் டவுன்வர்டு, π, 2π ஆன்சர் பாசிட்டிவ் கான்கேவ் அப்வர்டு. அப்போ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்குதுன்னு நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. ஸோ பையில் தான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. அந்த x = π எடுத்து போய்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f(π) sin π 0 ஆன்சர் 3ன்னு வரும். இன் ஜென்ரல் f(x) has point of inflection at x = n π. நம்மளாக தான் பையன்னு நம்ம எடுத்து போட்டோம், ஆனால் n பையில் தான் அதுக்கு சொல்யூஷனே வருது. அதனால் f(n π) எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா sin n π 0 தான் ஆன்சர் 3ன்னு வரும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து n π சப்ஸ்டியூட் பண்ணால் 3ன்னு கிடைக்குது. n belongs to z போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணுறோம். இதை வந்து நம்மளாக செக் பண்ணுறோம். ஸோ இன் ஜென்ரல் நம்ம செக் பண்ணுறோம். நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்ச் சைன் கர்வ் எடுத்துக்கிறோம். இப்படி வரும் இந்த சைன் கர்வ் வந்து இது மாதிரி வரும். ஸோ இது 0ன்னு வச்சு π, இது 2πன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா π/2 3π/2ன்னு வரும். ஸோ இன்பிட்வீன் நம்ம ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணால் நெகட்டிவ் வருது, இன்பிட்வீன் ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணால் பாசிட்டிவ்னு வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x = πன்னு தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆனால் நம்மளால் πன்னு எடுத்துக்க முடியாது, பிகாஸ் n π நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் எடுத்து போய் sin π கொஸ்டினில் போட்டிங்கன்னா 3 + sin n π. sin n π 0 தான், sin 0, 1π, 2π மைனஸ் ப்ளஸ் எல்லாமே 0. அதனால் ஆன்சர் 3ன்னு வரும். ஸோ n π போட்டால் ஆன்சர் 3. அதனால தான் இன் ஜென்ரல் போட்டு பொதுவான ஒரு தீர்வை சொல்லிட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் n π, 3. இன்டீஜர் எந்த வேல்யூ போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் n-க்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இந்த டைப் சம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம லோக்கல் மேக்ஸிமா மினிமாலேயே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். கான்கேவிட்டி இதோட முடியுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து லோக்கல் மேக்ஸிமா மினிமாவில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பார்த்தோம் 7.6ல். இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இதை கவனிங்க. ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ், இது வந்து 7.7ல் செகண்ட் சம். அவங்களே கொடுத்துருவாங்க லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மினிமா யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். So given f(x) is equal to minus 3x⁴ plus 5x³, f'(x) is equal to minus 15x⁴ 15x², f'(x) equal to 0, minus 15x⁴ plus 15x² equal to 0, divided by minus 15, then we have x⁴ minus x² equal to 0. Taking x² outside, we have x² into x² minus 1 equal to 0, x² equal to 0, that is become x equal to 0, x² minus 1 equal to 0, then that is become x equal to plus or minus 1. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்வல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதை f" கண்டுபிடிக்கணும் நம்ம, ஏன்னா f" தான் செக் பண்ணணும். மைனஸ் 60x³ ப்ளஸ் 30x, -30x காமனாக எடுத்துட்டிங்கன்னா -2x² + 1 வரும். f'(0) = 0 போட்டிங்கன்னா f'' எதுவுமே நம்ம செக் பண்ணுறோம். அந்த பாயிண்டெல்லாம் 0 போட்டிங்கன்னா 0 ஆகிடும். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -30, -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா +30. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து வந்து f'' கண்டுபிடிச்சி அங்கே செக் பண்ணுறோம். 0 நோ இன்ஃபர்மேஷன், லெஸ் தென் 0னா என்ன, கிரேட்டர் தென் 0னா என்னென்னு பார்க்கலாம். At x = 0, the second derivative test does not gives any information about local extrema. f'(x)ல் எடுத்து போய்ட்டு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வந்ததுன்னா there is no information about local extremaன்னு சொல்லிடலாம். when x = 1, less than 0 வந்ததுன்னா local maximum value அப்படின்னு சொல்லலாம். f(x) has local maximum value. ஸோ x = 1 எடுத்து போய்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -3 × 1 5 × 1 ஆன்சர் 2ன்னு கிடைக்குது. தட் இஸ் a local maximum value. greater than 0 வந்தால் local minimum value. அப்போ x = -1 எடுத்து வந்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2ன்னு கிடைக்குது. ஸோ local minimum value -2, local maximum value +2.
ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் greater than 0 less than 0 அதை வச்சு செக் பண்ணுவோம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா லோக்கல் மேக்ஸிமம். ஆனால் செகண்டரி டெஸ்ட்டில் வந்து அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது greater than 0 வந்தால் லோக்கல் மினிமம், less than 0 வந்தால் லோக்கல் மேக்ஸிமம். திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். தென் செகண்ட் சம் f of x is equal to x log x, f dash of x, apply uv method, x into 1 by x plus log x into 1, x cancel ஆகிடும், 1 plus log x equal to 0, log x equal to minus 1, x equal to e power minus 1, that is x equal to 1 by e. f double dash of x 1 வந்து 0 ஆகிடும், log x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 by x. அதான் அந்த ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன் நான். நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் 1 divided by 1 by e, that is e வந்து பாசிட்டிவ். ஏன்னா 2 to 3 தான் ஈயோட வேல்யூஸ் அமையுது, அதனால் பாசிட்டிவ். ஸோ at x equal to 1 by e, f of x has local minimum value greater than 0 னா minimum. அப்போ f of 1 by e னா 1 by e log of 1 by e ன்னு வரும். log of e power minus 1, அந்த மைனஸ் 1 முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா log e ன்னு வரும். log e வேல்யூ வந்து என்ன ஆகிடும்னா 1 by 2. அந்த மைனஸ் 1 முன்னாடி கொண்டு வந்தது தான் நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். log e வேல்யூ 1 into minus 1 by e, ஆன்சர் minus 1 by e. லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து minus 1 by e நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், f of x is equal to x squared into e power minus 2x, uv அப்ளை பண்ணுங்கள். x squared வச்சுட்டு e power minus 2x become e power minus 2x into minus 2. e power minus 2 differentiation of x squared is 2x. Taking e power minus 2x and 1 2 is common, 1 x is also common, then 2x into e power minus 2x common எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் மைனஸ் எக்ஸ் இருக்கும், செகண்ட் டேர்மில் ப்ளஸ் 1 இருக்கும். f dash of x equal to 0, 2x into e power minus 2x minus x plus 1 equal to 0, x equal to 0 minus x plus 1 equal to 0, then that is x equal to 1. e power minus infinity 0, e power minus infinity இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கணும்னா இன்ஃபினிட்டியாக இருந்திருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு டஸ் நாட் எக்ஸிட், அந்த கண்டிஷன் வந்து இதில் வராது, அதனால் நம்ம அதை எடுத்துக்கல. ஸோ ஒன்லி x equal to 0 அண்ட் x equal to 1 இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர். இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் எக்ஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. 2 e power minus 2x வெளில வச்சுக்கோங்க. 2 வெளில வச்சுட்டு e power minus 2x வச்சுட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1. தென் இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு e power minus 2xஐ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் minus 2 e power minus 2x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா e power minus 2xஐ காமனாக எடுக்கலாம். ஸோ e power minus 2xஐ காமனாக எடுத்தால் ஆல்ரெடி 2 இருக்குது, 2 into e power minus 2x minus 2x plus 1, இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்கும், அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x. ஸோ இது வந்து f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆர்டர் எழுதியிருக்கேன் நான். 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 2x மைனஸ் 4x ப்ளஸ் 1 அப்படின்னு ஆர்டர் எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட கண்டுபிடிச்ச பாயிண்ட் 0 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 2ன்னு வந்துடும், இது 1 வரும், ஆன்சர் பாசிட்டிவ். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது e power minus 2, 2 minus 4 plus 1, உள்ள நெகட்டிவ் வெளியில் பாசிட்டிவ், நெகட்டிவ்னு வரும். அட் x equal to 0, f of x has local minimum value. பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தால் லோக்கல் மினிமம் வேல்யூ. f of 0 போட்டிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே 0 வேணும், ஆன்சர் 0. அடுத்தது அட் x equal to 1, f of x has local maximum. f of 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 by e ஸ்கொயர் பாசிட்டிவ் கிடைக்குது. ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ 0, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 1 by e ஸ்கொயர். தென் 7.59, x power 4 plus 32x. Differentiation f dash of x 4x cube plus 32, f dash of x equal to 0, 4x cube is equal to minus 32, x cube is equal to minus 8. So x equal to minus 2 நம்மளுக்கு கிடைக்குது. இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். 12x ஸ்கொயர் 12 into minus 2 ஸ்கொயர் 4, 48 பாசிட்டிவ். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்துச்சு. பாசிட்டிவ்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம். எப்போ x equal to minus 2, அதை கொண்டு வந்து கொஸ்டின் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of minus 2 16, ஏன்னா 2 power 4 minus 2 power 4நாலும் 16 தான். 32 into x minus 2, 16 minus 64 minus 48, local minimum value is minus 48. The next is some 7.61.
given that x squared y squared on the line x plus y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டில் லைன் வந்து எங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 10ன்ற லைனு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் எது மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்டை தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 10லேருந்து அதை எக்ஸாக மாற்றணும்னா ஒய் இஸ் ஈக்குவல் 10 மைனஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்து போய்ட்டு எதுக்கு மேலே இது ஸோ லைஸ் ஆன் இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் அதுக்கு மேலே அந்த லைன் இருக்குது. அப்போ அந்த லைன்லேருந்து கண்டிஷனை எடுத்து நம்ம அந்த கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 100 மைனஸ் 20x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதில் கொண்டு போய்ட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x powered 4 minus 20x cube plus 100x squared. Differentiation 4x cube minus 60x squared plus 200x னு வரும். 4 காமனாக தருங்க x cube minus 15x squared plus 50x. f dash of x equal to 0 then x cube minus 15x squared plus 50x equal to 0. Taking x outside then we have x squared minus 15x plus 50 equal to 0. x into factorization பண்ணி முடிச்ச பிறகு x minus 10 x minus 5 equal to 0. x equal to 0 x equal to 10 x equal to 5 கிடைக்குது. f double dash of x ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம திருப்பி டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம். 3x squared minus 30x plus 15 வரும். ஸோ இந்த 4 அப்படியே நம்ம காமனாக எடுத்துடலாம் திருப்பி. இப்போ 0 10 5 செக் பண்ணுறோம். 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 into 5 200 தட் இஸ் பாசிட்டிவ். 10 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 3 into 10 square 300 மைனஸ் 30 into 100 300 ரெண்டு கேன்சல் ஆகிடும். 50 4 into 50 200ன்னு கிடைக்க திருப்பி பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 square 25 75 3 into 5 150 50. ஸோ வந்து மைனஸ் 25 மைனஸ் 100 நெகட்டிவ். அப்போ x equal to 0 and x equal to 10 as local minimum value. f of 0 equal to 0. 0 போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கொஸ்டினில் எடுத்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x squared y squared 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 வேணும். 10 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. x equal to 0 and x equal to 10 we have local minimum value ன்னு சொல்கிறாங்க. f of 0 இங்கே எடுத்து வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ at x equal to 0 and x equal to 10 f of x as local minimum ஏன்னா ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. x equal to 10 x equal to 0 அந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் ஃபங்க்ஷனு. 0 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். ஆனால் 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 10 square into 10 squareன்னு வரும். ஸோ f of x வந்து 10 square போடும்போது இந்த இடத்துல ரைட்டிங் எரரு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 10,000 வரும். 10,000 வரும். ஸோ அந்த லைன் இதில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துல மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்து 0 and 10,000 கிடைக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ நம்ம பார்க்கணும். லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா x equal to 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 squared 25 அகெயின் 5 squared 25 25 into 25 625 கிடைக்கும். You have to substitute f of 0 and f of 10 here. ஸோ இதுதான் f of x. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். எக்ஸுக்கு 10 போட்டிங்கன்னா 10 மைனஸ் 10 0 ஆகிடும். அதனால் f of 10 0 தான், நாட் 10,000. நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிட்டேங்க. இது f of x கிடையாது, இதுதான் நம்மளுடைய f of x. So when x equal to 0 this is become 0. When x equal to 10 that time also this is become 0. So local minimum value பார்த்தீங்கன்னா 0 and 10ல் கிடைக்குது. ஆன்சர் இஸ் 0. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிங்கன்னா 5. ஸோ 5 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 5 squared 25 10 minus 5 5 squared 25 25 into 25 625. நான் முதல்ல சொன்னது தவறு. 10,000 மினிமம் வேல்யூன்னு சொல்லக்கூடாது. அப்படி வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் விட கம்மியாக இருக்குது, அப்படி வராது. ஸோ ஐ ராங்லி சப்ஸ்டியூட்டட் இயர். யூ மஸ்ட் சப்ஸ்டியூட் f of 0 இயர். 0 போட்டிங்கன்னா ஆன்சர் 0, 10 போட்டிங்கனாலும் ஆன்சர் 0. ஸோ மினிமம் வேல்யூ இஸ் 0. 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 25 into 25 ஆன்சர் 25. ஸோ நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. f of x is equal to 0. முதல்ல நான் சொன்ன 10,000 ராங்கு. when x equal to 0 x equal to 10 we will get 0 here. when x equal to 5 we will get 625 here. So local minimum value is 0, local maximum value is 625.
then 7.60 given f of x is equal to 4x power 6 minus 6x power 4 f dash of x 24x power 5 minus 24x cube f dash of x equal to 0. 24x cube is common, then x squared minus 1 equal to 0. X cube equal to 0, then x equal to 0. X squared minus 1 equal to 0, then x squared equal to 1. X equal to plus or minus 1. F double dash 120x power 4 72x squared. Taking 12x squared common, 10x squared minus 6, then 2 common 24x squared into 5x squared minus 3. இப்போ இதில் நம்ம செக் பண்ணுறோம், 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0. நெக்ஸ்ட்டு 1 போட்டிங்கன்னா 24 into 5 minus 3, 24 into 2 48 பாசிட்டிவ், minus 1 போட்டாலும் அதே தான் வரும், 5 minus 3 48 பாசிட்டிவ் தான் வரும். x equal to 0ல there is no information, அது எந்த தகவலும் கொடுக்கல, ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ வந்தால் தான் நம்மளால் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் does not gives any information about local extrema. when x equal to plus or minus, இந்த இடத்துல ரைட்டிங் எரர் 1 வரும். ஸோ when x equal to plus or minus 1 f of x as local minimum, plus 1 போட்டாலும் பாசிட்டிவ் தான், minus 1 போட்டாலும் பாசிட்டிவ் தான். ஸோ f when at x equal to plus or minus 1 f of x as local minimum value. ஸோ x equal to plus or minus 1 எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் 1 போட்டாலும் இங்கே 4 minus 6 தான் வரும், minus 1 போட்டாலும் இங்கே 4 minus 6 தான் வரும், பிகாஸ் நம்மளுக்கு ஈவன் டிகிரி இருக்குது. 4 minus 6 is minus 2. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இந்த சம்முக்கு நம்ம ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு செக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணுறோம், 0 minus 1 plus 1 minus infinity to plus infinity minus 1 0 plus 1 இன்டர்வல்ஸை பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் போட்டிருக்கோம் இதே சம்முக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் இந்த இன்டர்வல் எடுத்து இங்கே செக் பண்ணுறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் செக் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா -2ன்னு எடுத்திருக்கேன். -2 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து மைனஸ் தான் கிரேட்டராக இருக்கும். ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். நெக்ஸ்ட் டைம் வந்து -1,0 -1,0 நான் -1/2ன்னு எடுத்திருக்கேன். -1/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 24 into -1/2 power 5 வந்து 32ன்னு வரும். இது வந்து நெகட்டிவ், இது மைனஸ், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். 24 divided by 8ன்னு வரும். ஸோ இது 3. ஸோ ஆன்சர் நெகட்டிவ் வரும், உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஏன்னா 3 into 32 மைனஸ் ப்ளஸ் 96 minus 24/32, ஆன்சர் பாசிட்டிவ். அடுத்து 0,1, 0,1ல் நான் என்ன வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கேன்னா அகெயின் 1/2. 1/2ன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 1/2 power 5னா 32 minus 24 1/2 whole cubeனா 8. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3. இது வந்து -96 + 24 -72/32, ஆன்சர் நெகட்டிவ், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். 1,∞ 2 எடுத்துட்டிங்கன்னா 24 into 32 minus 24 into 2 cube 8ன்னு வரும். ஸோ இந்த அமௌண்ட் தான் பெருசு, இந்த அமௌண்ட் வந்து கம்மி, அதனால் ஆன்சர் பாசிட்டிவ், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ f dash of x changes sign from negative to positive when x passing through plus or minus 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1 + 1ல் அது வந்து லோக்கல் மினிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு இடத்துல மாறுது, அது வந்து x = 0. ஸோ அந்த மினிமம் வேல்யூ வந்து எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் -1 போட்டிங்கன்னா ஆன்சர் -2ன்னு கிடைக்குது. அது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இன்னொரு வேல்யூ அடிஷ்னலாக வருது, ஏன்னா இது ஃபஸ்ட் ஆர்டர்ன்றதால x = 0வில் பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்டியூட் 0வில் வந்து நம்மளுக்கு சைன் சேஞ்சஸ் ஏற்படுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா லோக்கல் மேக்ஸிமம். 0 போட்டிங்கன்னா x = 0 போட்டிங்கன்னா f of 0 = 0. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் உங்களுக்கு வெறும் லோக்கல் மினிமம் வேல்யூ தான் கிடைக்கிது. ஆனால் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் ஒரு வாட்டி டிஃப்ரென்சியேஷனில் லோக்கல் மினிமம் வேல்யூ -2, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 0 ரெண்டுமே கிடைக்குது. தென் தேர்ட் சம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயமும் இந்த சம்மில் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் மேக்ஸிமா மினிமா, கான்கேவிட்டி, போத் டாபிக்ஸ் இந்த ஒரு சம்மில் இருக்குது. ஸோ 4x³ + 3x² - 6x + 1 f dash = 0, get the critical points -1 and 1/2. இன்டர்வல்ஸை பிரிக்கிறீங்க. ஸோ இதில் வந்து மோனோட்டோனிசிட்டி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் சொல்லிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1ல் வருது, லோக்கல் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா +1/2ல் வருது. ஸோ அந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி
லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 6ன்னு கண்டுபிடிக்கிறோம். லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து -3/4 சொல்லிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே சம்முக்கு கான்கேவிட்டி செக் பண்ணுறோம். ஃபார் கான்கேவிட்டி வி நீட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துலேருந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம். 6 இன்ட்டு இது வந்து 24x + 6ன்னு வரும். அது வந்து 6 காமனாக தெரியுங்கன்னா 4x + 1 x = -1/4ன்னு வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டு. இதை கான்கேவிட்டி செக் பண்ண போகிறோம். ஏன்னா எஃப் டபுள் டேஷு. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ண போகிறோம். -1/4னா -2. -2 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் -4. -8 + 1 -7 வரும். ஸோ ஆன்சர் நெகட்டிவ் கிடைக்குது. அடுத்தது இதை ஏதாவது ஒரு நம்பர் 1/4 to infinity அந்த நம்பர் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் பாசிட்டிவ் கிடைக்குது. நெகட்டிவ் வந்தால் கான்கேவ் டவுன்வேர்ட், பாசிட்டிவ் வந்தால் கான்கேவ் அப்வேர்ட். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் சைன் when x passing through x = -1/4. So there is a inflection point of inflection or inflection point. At x = -1/4 எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு கொஸ்டினை பாருங்கள், x³ -1/4 whole cube, 3 இன்ட்டு -1/4 whole squared, -6 இன்ட்டு -1/4 + 1. அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 21/8ன்னு கிடைக்குது. இதுதான் இன்டர்வல். இந்த இன்டர்வலில் தான் வந்து என்னதுன்னா உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகும்போது கான்கேவிட்டி டவுன், கான்கேவிட்டி கர்வ் வந்து இப்படி போகும்போது ஸோ பாசிட்டிவ்லேருந்து ஸோ இது வந்து பாசிட்டிவ், இந்த இடத்துக்கு அப்புறம் நெகட்டிவாக மாறுது. ஸோ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். இந்த இடத்துல கான்கேவ் அப் ஆகுது, இந்த இடத்துல கான்கேவ் டவுன் ஆகுது. அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஒன்று தான் வந்திருக்கு நம்மளுக்கு. x = -1/4. அதில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 21/8 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ தேர்ட் சம்மில் நம்மளுக்கு வந்து லோக்கல் மேக்ஸிமா மினிமாவோட செக் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் கான்கேவிட்டியும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம செக் பண்ணுறோம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆர்டர் செக் பண்ணி அங்கே எங்கெல்லாம் +2 - அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம், -2 +னா லோக்கல் மினிமம், அது எங்கன்னு சொல்லி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடும். தென் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் டிஸ்கஸ் பண்ணல, கான்கேவிட்டி செக் பண்ண சொல்கிறாங்க. அதை நம்ம செக் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 7.8 அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன். இந்த டைப்பில் வந்து சம் வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் ஈக்குவல் டு 0, கெட் த கிரிட்டிக்கல் நம்பர், கெட் த பாயிண்ட்ஸ், கெட் த வேல்யூ சொல்லுவோம். இங்கே வந்து கிரிட்டிக்கல் நம்பர் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷனில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். இஃப் வி ஆர் கெட்டிங் <0 த ஃபங்க்ஷன், அது வந்து மினிமம், ஸ்மாலஸ்ட், லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து மைனஸ் வந்தது, <0 வந்ததுன்னா ஸ்மாலஸ்ட்டு, லீஸ்ட்டு, மினிமம் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவே <0 வந்ததுன்னா கிரேட்டஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு அப்படின்ற மேக்ஸிமம் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம 7.8ல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அங்கே ரியல் லைஃப் ப்ராப்ளமும் வரும், ஆப்டிமைசேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 7.1 பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் 7.7. தேங்க்யூ.